உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையே உண்டு. எல்லாரும் கவனமாக கவனிக்கணும். யாரும் அந்த நேரத்தை இது பண்ணக்கூடாது. பிள்ளைகள் அந்த சைட்ல ஒழுங்க உட்காருங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தினாலும் கரைப்பட்டிருக்கிறது. பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேடை வசனிக்கிறது. நீதியை தேடுகிறதும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறதும் இல்லை. மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள். தீமையை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். வசனம் எல்லாருக்கும் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உள்ள வசனம், இந்த வசனம் தேவனுக்கும் நமக்கும் ஹல்லேலூயா இடையே வருகிறதாய பிரிவினை. தேவனுடைய சமூகத்தை என்ன சொல்கிறது? தேவனுக்கும் நமக்கும் தேவனுடைய முகத்தை பாராதபடிக்கு கொண்டு வருகிறதாய பாபங்கள் அவைகள் எவைகள் என்பதை நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். ஒன்றாவதாக நாம் எடுப்போம், உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் தேவனாக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. ஒன்றாவது பாயிண்ட் என்ன தெரியுமா? அக்கிரமங்கள். அக்கிரமங்கள் யாருக்கு? நமக்கும் தேவனுக்கு என்ன கொண்டு வருகிறது? பிரிவினையை கொண்டு வருகிறது. இந்த நாளிலே நமக்குள்ள காணப்படுகிற அக்கிரமங்கள் எவைகள் என்பதை நாம் பார்ப்போம். ஒன்றாவதாய் அதுக்கு வசனத்தை எடுப்போம். எகேசியேல் 11 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இவர்கள் இந்த நகரத்தில் அக்கிரமமான நினைவுகளை நினைத்து துர்ஆலோசனை சொல்லுகிற மனுஷர். ஒன்றாவது பாயிண்ட், அக்கிரமங்களிலே ஒன்றாவது பாயிண்ட் என்ன தெரியுமா? இவர்கள் இந்த நகரத்திலே துர்ஆலோசனை சொல்லுகிற மனுஷர். 2 அதிலே இருக்கிறது, அக்கிரமமான நினைவுகளை நினைத்து அவர்கள் என்ன செய்கிறாங்க? நல் ஆலோசனை சொல்லாதபடிக்கு அவர்கள் என்ன செய்கிறாங்க? துர் ஆலோசனை ஜனங்களுக்கு போதிக்கிறவர்களாய் காணப்பட்டதினாலே தேவனுக்கும் நமக்கும் அக்கிரமங்கள் பெருகி தேவனும் நமக்கும் இருக்கிற பிரிவினையை கொண்டு வருகிறது. எது தெரியுமா? ஒன்றாவது துர் ஆலோசனையும், அதுக்கப்புறம் என்னது? துர் ஆலோசனையும் அக்கிரமமான நினைவுகள். அக்கிரமமான நினைவுகள். அக்கிரமம் என்பது கிரமம் கட்டு நடக்கிறவர்கள், கிரமம் இல்லாதவர்கள், கிரமமாய் பேசாதவர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அக்கிரம நினைவுகளை நினைத்துவிட்டு அவர்கள் ஜனங்களுக்கு துர் ஆலோசனை சொல்லுகிறதுனால தேவனுக்கு நமக்கும் இருக்கிற பிரிவினையை கூட்டிக் கொண்டு வருகிறது. நம்மளுடைய வாழ்க்கையில இந்த நாளிலே மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம்? ஆலோசனை சொல்ல வேண்டிய இடத்திலே, நல் ஆலோசனை சொல்ல வேண்டிய இடத்திலே துர் ஆலோசனையை கொடுத்து ஜனங்களுடைய மனதை நாம் என்ன செய்கிறோம்? திருப்பி விடுகிறோம். அது தேவனுக்கு என்ன இல்ல? பிரியமான காரியம் இல்ல. அந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது ஹல்லேலூயா, ஆசூரின் குமாரனாகிய எசனியாவையும் பெனியாவின் குமாரனாகிய பெலித்தியாவையும் அந்த நகரத்திலே கண்டு 2 பேர் அந்த இடத்திலே என்ன செய்து கொண்டு வந்தார்கள்? அந்த இடத்திலே ஜனங்களே ஹல்லேலூயா ரட்சிக்க கூடாதபடிக்கு அவர்களுடைய மனதுகளை ஹல்லேலூயா மனம் மாற்றி விட்டு துர் ஆலோசனைக்கு நேராய் அவர்களை வழி நடத்தினதினாலே அவர்களை தேவன் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அதனுடைய 8-9 வசனங்களை வாசிக்கும் போது என்ன வர பண்ணுவேன்? பட்டயத்தை நீங்க பயப்படுகிறதுனாலே பட்டயத்தை உங்களுக்கு வர பண்ணுவேன். எதனாலே? நான் துராலோசனை இல்லாத இடத்திலே இருக்கிற இடத்திலே தேவன் என்ன செய்வார்களா? பட்டயத்தால் அவர்களே என்ன செய்வார்கள்? விழ பண்ணுவேன். அந்த நாளிலே பட்டயத்தினால் அவர்களுக்கு நியாயம் தீர்க்கப்படும். 8ஆவது வசனத்தை வாசிக்கும் போது 8 ஆகையால் நீங்கள்
அதை நடுவிலே போட்டு விட்டீர்களே. போட்டு விட்டவர்களே இந்த பாளையம் உங்களையும் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அந்த நகரத்தில் இராதபடிக்கு தேவன் என்ன செய்வார்? உங்களை புறமே தள்ளுவார். எதனால? துராலோசனையினால் நாம் நடந்தால், துராலோசனை உள்ளிடத்திலே நாம் நடந்தானா அந்த நகரத்திலும் தேவன் நம்மளை இருக்க விட மாட்டார். அந்த ஹாலிலே அவர்களுக்கு நியாய தீர்ப்பு எப்படி வரும் தெரியுமா? பட்டயத்தினாலே வரும். அதனால இந்த நாளிலே தேவ மக்களே, இந்த நாளிலே நான் வந்து சொல்லுகிறேன், அதிலே நல் ஆலோசனை இல்லாத இடத்திலே நீங்க என்ன செய்யக்கூடாது? கால்களை வைக்க கூடாது. நல் ஆலோசனை இருக்கிற இடத்திலே போய் நில்லுங்கள். தேவன் உங்களை அந்த இடத்திலே மேன்மைப்படுத்துவார். நல்ல ஆலோசனை இல்லாத இடத்திலே உங்களுடைய கால்களை மிதிக்கப்படும் போது தேவன் அந்த இடத்திலே நீங்கள் இராதபடிக்கு உங்களை தேவன் புறக்கணிப்பார். யாரும் உங்களை வந்து பார்க்க கூட இருக்க மாட்டார்கள். தேவன் சொல்லுகிறார், அவர்களுடைய நியாய தீர்ப்பு பட்டயத்தினாலே காணப்படும். அதனால இந்த நாளிலே தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு அதிலே நாம் இடம் கொடுக்காது. தேவனுடைய பட்டயத்துக்கு நாம் இடம் கொடுக்காத துராலோசனை விட்டு நல்ல ஆலோசனைக்கு செவி கொடுக்கும்படிக்காக தேவன் சொல்லுகிறார். நல்ல ஆலோசனை வேணும். எந்த இடத்தில் போனாலும் யாருக்கும் கெட்ட ஆலோசனை கொடுத்து அவர்களை நாம் வழி திருப்ப கூடாது. அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஒண்ணு அதில் என்ன செய்ய தெரியுமா? அக்கிரமமான நினைவுகளும் துராலோசனை இருந்தபடியினால் அவர்களை அந்த நகரத்தில் இராதபடிக்கு அவர்களை புறக்கணித்து, இரண்டாவதாக அவர்களுடைய நியாய தீர்ப்பு அவர்களை பட்டயத்தினாலே தேவன் தீர்க்க போகிறார். எல்லாரும் அல்லேலூயா சொல்லலாமா? அதில் இரண்டாவதாக அதில் எடுப்போம். அதில் மாறுபாடுள்ள இருதயம், மாறுபாடுள்ள அதில் நினைவுகள். யோபின் புஸ்தகம் அதில் 31 அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மாறுபாடுள்ளவனுக்கு ஆபத்தும் அக்கிரமம் செய்கைக்காரருக்கு ஆக்கினையும் அல்லவோ கிடைக்கிறது. என்னென்ன இன்னொரு தடவை வாசிங்க. எல்லாரும் வசனத்தை கவனமா கவனிக்கணும். மாறுபாடானவனுக்கு ஆபத்தும் அக்கிரமம் செய்கைக்காரருக்கு ஆக்கினையும் அல்லவோ கிடைக்கிறது. அப்போ தேவன் என்ன செய்கிறான்? அக்கிரமக்காரனுக்கு விதித்திருக்கிறது ஹல்லேலூயா ஆக்கினை. யாரும் மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. நல்ல ஆலோசனை இல்லாதவர்களுக்கும் பட்டயத்தினால் தேவன் என்ன செய்வார்? நியாயம் தீர்ப்பார். அப்படி அக்கிரமக்காரனுக்கு தேவன் கொடுத்து வைத்திருக்கிறார் தீர்ப்பு என்ன தெரியுமா? ஹல்லேலூயா ஆக்கினை. நீங்க யாரும் மறந்துடக்கூடாது. போன நாட்களிலே நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது தேவன் கொடுத்த வார்த்தை தான். எனக்கு தெரியாது இந்த வார்த்தையை பேசுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல போய் தான் இந்த வார்த்தைகளில் இந்த நாளிலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். வார்த்தைக்கு நீங்க யாரும் அசட்டை பண்ணக்கூடாது. எது தெரியுமா? இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. எல்லா உயிரினங்களையும் தேவன் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறது. இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. இந்த வார்த்தை வச்சு தேவன் நியாயம் தீர்க்க போகிறார். அதனால இந்த நாளிலே வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய், நம்முடைய அக்கிரமங்களை விட்டு, துராலோசனைகளை விட்டு தேவனுடைய சமூகத்திலே நாம் என்ன செய்யணும் தெரியுமா? பாவங்களை அறிக்கையிட்டு தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறவர்களாய் மாறணும். அதே மாதிரி அதிலே வாசிக்கும் போது மாறுபாடுள்ள தேவோ அறுப்புண்டு போகும். மாறுபாடுள்ளது ஒரு ஹல்லேலூயா. நமக்கு என்ன செய்ய முடியும்? ஒரு முடிவெடுக்க முடியல. இக்கரைக்கு அக்கறை பச்சை, அந்த இடத்துக்கு போனா நல்லா இருக்குமா, இந்த இடத்துல போனா நல்லா இருக்குமா, நான் அந்த இடத்துல போனா எனக்கு 4 கிலோ அரிசி கிடைக்கும், இந்த இடத்துக்கு போனா 5 கிலோ அரிசி கிடைக்கும், எந்த இடத்துல நான் போகணும் என்று மாறுபாடுள்ள இதயம் உள்ளவர்களாய் நாம் காணப்படும் போது தேவன் சொல்லுகிறார், ஹல்லேலூயா மாறுபாடுள்ள இதயம் உள்ளவரே அறுப்புண்டு போகுவார் என்று வசனம் சொல்லுகிறது. அதனால இந்த நாளிலே மாறுபாடுள்ள இதயத்தோட நாம் நடக்கக்கூடாது. தேவனுடைய சமூகத்திலே மாறுபாடுள்ள இதயம் வேண்டாம், எடுத்து போடுங்க. தேவன் ஒன்னே கேட்கிறார், உன்னுடைய இருதயத்தை கேட்கிறார். உன்னுடைய இதயத்தை நீ கொடுக்கணும். ஹல்லேலூயா. இருதயத்தை கொடுக்காம ஹல்லேலூயா மனுஷிகமாய் மட்டும் வந்து உட்கார்ந்து தேவனை ஆராதிச்சுட்டு போகிறது அது நல்ல செயல் கிடையாது. தேவன் சொல்லுகிறார், அக்கிரமக்காரனே என்னை விட்டு நீ அகன்று போ. அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக்கினை. அதனால அக்கிரமக்காரனுடைய ஹல்லேலூயா வழிகளிலே நாம் என்ன செய்யக்கூடாது? ஹல்லேலூயா நடக்கக்கூடாது. அடுத்ததாய் நான் வாசிக்கும் போது ஹல்லேலூயா மாறுபாடுள்ள ஹல்லேலூயா நாம் அறுப்புண்டு போகும். உபாகமம் 32, 20, 18, 19 வாசிக்கும் போது என் முகத்தை அவருக்கு நான் மறைப்பேன். எதனால மறைப்பார்? என் முகத்தை நான் அவருக்கு மறைப்பேன். அவர் மாறுபாடுள்ள சந்ததி.
அவர் மாறுபாடுள்ள சந்ததி. அதனால என் முகத்தை நான் அவருக்கு மறைப்பேன். எதுக்கு மறைக்கணும்? நீ ஹல்லேலூயா ஒரு ஆலோசனை இல்லாத இடத்துல, நல்ல ஆலோசனை இல்லாத இடத்துல ஹல்லேலூயா துராலோசனை தேடி போடுகிறேனே, அதனால உன் ஹல்லேலூயா தேவனுடைய முகத்தை அந்த இடத்திலே நான் மறைப்பேன். ஹல்லேலூயா அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று நான் பார்ப்பேன். எதுக்கு தெரியுமா? அவர்கள் மாறுபாடுள்ள சந்ததி, உண்மை இல்லாத பிள்ளைகள். அவர்களுக்கு என்ன இல்லை? உண்மை இல்லை. வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அவர்கள் உண்மை இல்லாத பிள்ளைகள். அவர்களுக்கு என்ன இருக்கு? அவர்கள் மாறுபாடு உள்ளவர்களாய் காணப்படுகிறார். இந்த நாளிலே தேவன் சொல்லுகிறார். ஆனால் அது எதனால என்று சொல்லும் போது அதனுடைய ஹல்லேலூயா உபாகமம் 32:18 நான் வாசிக்கும் போது எதனாலே ஹல்லேலூயா எதனாலே தேவன் மாறுபாடு உள்ள சந்ததியே அதில் என்னை விட்டு அகந்து போங்க சொல்லுகிறாங்க. அதில் அது 32:18 வாசிக்கும் போது என்னை ஜெனிப்பித்த கண்மலே நீ நினையாமல் போனாய். உன்னை உண்டாக்கின தேவனே நீ நினையாமல் போன காரணத்தினால் உன்னை பெற்ற தேவனே நீ மறந்தாய். யாரை மறந்தாய்? உன்னை பெற்றெடுத்த தேவனே நீ மறந்தாய். அதனால என்ன சொல்கிறார்? அக்கிரமக்காரனை என்னை விட்டு அகன்று போ. அதில் அவர் பொய் உள்ள பிள்ளைகள். அவர்கள் என்னது? அவர்கள் மாறுபாடுள்ள சந்ததி, உண்மை இல்லாத பிள்ளைகள். உண்மை இல்லாத பிள்ளைகள் அவர்களுக்கு பார்த்து தேவன் சொல்லுகிறார், என்னை ஜெனிப்பித்தார். உன்னை ஜெனிப்பித்த கண்மணியை நீ என்ன செய்தாய்? நினையாமல் போனாய். நினையாமல் போனாய். நீங்க யோசித்து பார்க்கணும். அதில் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே நீ ஆவிக்குள்ளவனாய் நீ ரட்சிக்கப்பட்ட இப்போ உள்ள நாட்களிலே அதிலும் பிந்தினவை பார்க்கிலும் முந்தினவே நல்லா இருக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா முந்தினவை பிந்தினவை பார்க்கிலும் இப்போ உள்ள காலங்கள் நமக்கு என்ன ஆகி கொண்டிருக்கிறது? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் செத்து கொண்டிருக்கிறோம். ஆவியிலே உணர்வு இல்லாதவர்களாய், ஆவியிலே பலன் இல்லாதவர்களாய், ஆவியிலே என்ன இல்லை அனல் இல்லாதவர்களாய் நாம் ஒவ்வொரு நாளும் காணப்படுகிறோம். அதனால தேவன் சொல்லுகிறார், என் கண் ஹல்லி உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ மறந்தாய். உன்னை பெற்ற ஹல்லேலூயா நீ நினையாமல் போனதினாலே உன் பெற்ற தேவனை நீ என்ன செய்தாய்? மறந்தாய். உன்னை ரட்சித்த தேவன், உன்னை உண்டாக்கின தேவன், தாயின் கருவிலே உருவாக்குறதுக்கு முன்னமே உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவனை நீ என்ன செய்தாய்? மறந்தாய். அதனால தேவன் என்ன சொல்லுகிறார்? ஹல்லேலூயா தேவனுடைய முகத்தை உங்களுக்கு தேவனுக்கு ஹல்லேலூயா நேராகி மறைத்து விடுகிறார். எதுக்கு தெரியுமா? அக்கிரமக்காரன், அக்கிரம சந்ததி, மாறுபாடுள்ள இதயம் உள்ளவர்கள், ஹல்லேலூயா துராலோசனையால் தேடி நடக்கிறவர்கள். அதனால தேவன் சொல்லுகிறார், என் முகத்தை நான் அவர்களுக்கு மறைப்பேன். என் முகத்தை நான் மறைப்பேன். நான் அவருக்கு முகத்தை காண்பிக்க மாட்டேன். அக்கிரமக்காரனுக்கும் தேவனுக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது. அக்கிரமக்காரனை என்னை விட்டு அகன்று போ. அதில் அவருக்கு வீட்டிருக்கிறது. அடுத்த வாசமா இருக்கும் போது கர்த்தர் அதை கண்டு அதில் அவருடைய குமாரரும் குமாரத்திகளும் என்ன செய்த? தம்மை கோபப்படுத்தி நிமித்தம் அதில் மனமடைவாகி அவர்களை புறக்கணித்தார். அவர்கள் மட்டுமல்லாமல் அவர்களுடைய குமாரரும் குமாரத்திகளும் அவர்களை என்ன செய்தார்களா? கோபப்படுத்தினது நிமித்தமாக அவர்களை நான் புறக்கணித்தார். அவர்களை நான் புறக்கணித்தேன், எனக்கு வேண்டாம். அதில் என்ன செய்தார்கள்? என்னை கோபப்படுத்தினார்கள். அவர் என்னை மறந்தார்கள். அவர் என்னை விட்டு அகன்று போனார்கள். பிரிய தேவஜனங்களே, பிரிய தேவஜனங்களே, வார்த்தையை கேட்கிறீங்க. இந்த நாளில் உணர்வில்லாதவர்களாய் ஹல்லேலூயா சபையிலே வந்து உணர்வில்லாதவர்களாய் செத்தவர்களை போல காணப்படுகிறார். உன்னையும் என்னையும் பார்த்து தேவன் சொல்லுகிறார், மாறுபாடுள்ள சந்ததியே என்னை விட்டு அகன்று போ. தேவன் உன்னை அழைத்தது நோக்கம் இருக்கிறது. கண்களையா தேவனை ஆராதிக்கும்படிக்காக, உன்னை உண்டாக்கின தேவனை ஆராதிக்கும்படிக்காக, உன்னை உண்டாக்கின தேவனை ஹல்லேலூயா துதிக்கும்படிக்காக, ஹல்லேலூயா நல்ல ஆலோசனை வழியில் நடக்கும்படிக்காக. அதை விட்டு நீ என்ன செய்கிறாய்? என்னை மறந்துவிட்டு என்னை கோபப்படுத்தினபடியினால் என்னுடைய முகத்தை உனக்கு நான் மறைப்பேன். நீங்க யோசிச்சு பாருங்க, நமக்கும் தேவனுக்கும் ஹல்லேலூயா அவர்களுடைய முகத்தை நம்ம எல்லாம் யோசிப்போம். எதிரான தேவன் நம்மளுடைய ஜெபத்தை கேட்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? எங்களுடைய ஜெபத்துக்கு ஏன் பதில் வரல? எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா? நான் ஜெபிக்கிறேன், எனக்கு பதில் இல்லை. நீ எவ்வளவு ஜெபித்தாலும் பதில் தர மாட்டாங்க. நம்மளுடைய அக்கிரமங்கள் என்ன ஆகிக்கொண்டிருக்கிறது? தினந்தோறும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அக்கிரமம் வளர்கிற ஒழிய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கை வளரல. அதனால தேவன் சொல்கிறார், ஹல்லேலூயா இந்த நாளிலே அக்கிரமக்காரனை விட்டு போ. அதனால அக்கிரமத்தை விட்டு நாம் என்ன செய்யணும்? திரும்பணும். அக்கிரமம் வேண்டாம். தேவனை கோபப்படுத்தினது போதும். இனி நீங்க கோபப்படுத்தினா வசனத்தை சொல்லிட்டேன், கேட்டுட்டீங்க. இனி நீங்க
நீங்க கோபப்படுத்தினா அதுக்குள்ள ஹாலிலே தீர்ப்பு ஆண்டவர் தீர்ப்பார். அதனாலே ஹalleluya அதுக்குள்ள பிரதிபலனை சொல்லிட்டு அவர்கள் பட்டயத்தினால் ஹalleluya ஒரு நியாயம் தீர்க்கிற தேவன். அதனால இன்னொரு சொல்லி இருக்கிறாங்க என்ன தெரியுமா? ஹalleluya அவர் இருக்கிற நகரத்திலிருந்து அவர்களை புறக்கணிப்பேன், என்னை கோபப்படுத்தினதாலே அவர்களை நான் பாராமல் போவார். எதுக்கு தெரியுமா? வசனத்தை கேட்டு வருஷங்களாய் கேட்டுக்கொண்டே இருந்துட்டோம், இனி உணர்வில்லாதவர்களாய் நாம் காணப்படுகிறோம். உணர்வில்லா நம்முடைய வாழ்க்கையில் உணர்வில்லா நாம் எப்பொழுதும் ஒரே மாதிரி, நான் இந்த மாதிரி தான், இனி நான் மாற மாட்டேன், நீ என்னை மாற்றினாலும் நான் மாற மாட்டேன்ப்பா, நான் இப்படிதான் இருப்பேன். அந்த சிந்தனைகள் விட்டு விடுங்கள், அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஹalleluya. அடுத்ததாக தேவன் சொல்கிறார், தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணினதுனாலே தேவனுக்கு நமக்கு இருக்கிறார் ஹalleluya பிரிவினை கூடிக்கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ளது. ஹalleluya அத சொல்கிறது, வார்த்தையை யாரும் அசட்டை பண்ணக்கூடாது. அதுக்கு வசனம் இருக்கிறது, எடுக்கலாம். ஹalleluya என்னாகமம் 15:31. அந்த ஆத்மா என்ன செய்யணும்? அறுப்புண்டு போக வேண்டும். அவன் அக்கிரமம் அவன் மேல் இருக்கு சொல் என்றார். அவருடைய அக்கிரமம் அவர் மேல் தான் இருக்கும். எதுக்கு தெரியுமா? என் வார்த்தையும் என் கட்டளைகளையும் அவர்கள் என்ன செய்தார்கள்? மீறினபடியினால். தேவனுடைய வார்த்தைகளை நாம் மீறி, தேவனுடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணி, கட்டளைகளை மீறி, அது கட்டளைகளை மீறும் போது அதுக்கு கீழே உள்ள வசனங்களை வாசிக்கும் போது 32-35 வாசிக்கும் போது ஒரு நிமிஷம், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ஓய்வு நாளிலே வனாந்திரத்திலே ஒரு மனிதனை விறகு பறக்கிறவரை கண்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? மோசேயின் இடத்திலேயும் ஆரோனிடத்திலேயும் கூட்டிக் கொண்டு வந்து அவர்களை என்ன செய்தார்கள்? அவர்களுக்கு என்ன தீர்மானம் கொடுக்கணும் என்று தெரியாம, என்ன நியாய தீர்ப்பு கொடுக்கணும் என்று தெரியாம அவர்களை என்ன செய்தார்கள்? சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். அந்த சிறையிலே அடைக்கப்படும் போது மோசேயோடு கர்த்தர் பேசுகிறார். அவன் செய்த அக்கிரமத்தை அவன் தான் தண்டனை அனுபவிக்கிறான். கர்த்தர் மோசே நோக்கி, அந்த மனிதன் நிச்சயமாக என்ன செய்யப்பட வேண்டும்? கொலை செய்யப்பட வேண்டும். எப்படி கொலை செய்யப்பட வேண்டும் தெரியுமா? சபையார் எல்லாரும் அவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அவனை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்பதாக இருந்தது. அந்த கட்டளை தேவன் கொடுத்த வார்த்தை. அதனால இந்த நாளிலே தேவன் கொடுத்திருக்கிறார் வார்த்தையை கேட்டுவிட்டு தேவனை ஹalleluya அசட்டை பண்ணினா தேவன் கொடுக்கிறார். அது எதுக்கு கொடுத்தாங்க தெரியுமா? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க கடவாய். ஓய்வு நாளை நீ விட்டுட்டு உன் வேலைக்கென்று நீ ஓடுகிறாயே, இந்த நாளிலே தேவன் சொல்கிறார் என்ன தெரியுமா? ஓய்வு நாளை நீ பரிசுத்தமாய் ஆசரிக்காவிட்டால் தேவனுடைய நியாய தீர்ப்பு நாளிலே என்ன செய்யும்? அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய காலத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள்? கல்லெறிந்து கொல்லப்பட்டார்கள். பாளையத்தின் புறம்பே கொண்டு போய், ஊருக்குள்ளே கிடையாது, யாரும் இல்லாத இடத்திலே கொண்டு போய் உன்னை சபையார் யாவரும் சேர்ந்து கல்லெறிந்து கொல்லப்பட்டார்கள். தூங்குறவங்க எல்லாரும் வளைஞ்சி சொல்லுங்க. அல்லேலூயா. யாரும் தூங்கலையா? பார்த்து கொண்டே இருக்கிறேன், கண்ணுகள் அப்படி போகுது. நாங்க 2 இடத்துல பிரசங்கம் பண்ணி 2 இடத்துல கூட்டம் முடிச்சுட்டு இங்கே கூட்டம் நடத்திட்டு இருக்க, நீங்க உட்கார்ந்து ஆராம்சா தூங்குறீங்க. ஒரு ஈஸி சேர் கொண்டு வந்து போட்டாலும் அப்படியே கொரட்டை விட்டு தூங்கிடுவோம். ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் அசட்டை பண்ணாத. தூக்கம் வருகிறீங்க, ஹalleluya. நீங்க நேத்தைக்கு ஒரு சகோதரி டவல்ல தண்ணி எல்லாம் ஊற்றி தூக்கத்தை கலக்க பார்த்தாங்க. அப்படி செய்யுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. எதுக்கு தெரியுமா? தேவனுடைய வார்த்தை ஜீவனுடைய வார்த்தை. அதை அசட்டை பண்ணாதீங்க. தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற சிக்ஷை, தேவன் கொடுக்கிற நியாய தீர்ப்பு பாளையத்திலே புறம்பே கொண்டு போய் அவர்களை கல்லெறிந்து கொல்லுவார்கள். இதுதான். அதனால தேவ ஜனங்களே, ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாய் ஆசரிக்கும் போது நம்மளுடைய சொந்த பேச்சு கூட நாம் எடுக்கக்கூடாது, சொந்த வேலையில நாம் போகக்கூடாது. எதுக்கு தெரியுமா? அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. எச்சரிக்கை. தேவன் எச்சரிக்கை சொல்றாங்க, எச்சரிச்சுட்டேன். இனி மீறினா அதனுடைய பிரதிபலனை நீங்க தான் அனுபவிக்க போறீங்க. தேவனுடைய சமூகத்தை அதில் தயவு செய்து பயத்துடனே தேவனை தொழுது கொள்ளுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எதுக்கு தெரியுமா? தேவனை பயப்படுகிறவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். அவர்களுக்கு நன்மையானது தேவன் செய்ய விரும்புகிறார்.
செய்கிறார். என்னையும் முன்னையும் அது யாராக இருந்தாலும் தேவனை பயப்படுகிறவர்களே தேவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பா. எதுக்கு தெரியுமா? என்னை அவன் பயபக்தியோடு தொழுது கொள்கிறான், என் வார்த்தையை கேட்கிறான், எனக்கு என்னுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறான். அவனை நான் என்ன செய்ய முடியாது? புறந்தொள்ள முடியாது. அதனால அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பா, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பா. தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு இடம் கொடுங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாத இடத்துக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. தேவன் அது தேவனுடைய கோபாக்னி நம்ம மேல் ஜொலிக்கிறதுக்கு முன்னாடி நாம் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். திரும்ப முடியுமா? எத்தனை பேர் திருமணம் விரும்புகிறீங்க? திருமணம் நினைக்கிறவங்க எல்லாரும் நல்ல சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் என்ன செய்தார்கள்? அவர் அக்கிரமங்கள் நிறைந்தவர்களாய் காணப்பட்டார்கள். அடுத்ததாக அவர்களுடைய வாய் சபிப்பினாலும் அதிலே கபடத்தினாலும் கொடுமையினாலும் அதில் என்ன இருந்தது? நிறைந்திருந்தது என்று சொல்லுகிறது. அதுக்கு சங்கீதம் 10:7 வாசிக்கும் போது அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவின் கீழே அதிலே தீவினையும் அக்கிரமமும் உண்டு. வசனங்கள் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு வீட்டில் போய் உட்காந்து இது உண்மையா நீங்க பாருங்க. அதில் நான் இந்த வசனங்களை எடுக்கும்போது எனக்கே புல்லரிச்சு போச்சு. எதுக்கு தெரியுமா? இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அது பைபிள்ல இருக்கிறதா நான் யோசிச்சேன். அதனால பிரிய தேவ ஜனங்களே, அவர்களுடைய வாய் எப்படி இருக்கிறது? சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. கொடுமை, எல்லாருக்கும் கொடுமை தான் நினைப்பாங்க, நன்மையானதை செய்ய மாட்டாங்க. பிறகு என்னது? கபடம். கபடம் என்பது சொல்லுகிறது என்ன தெரியுமா? கபடம் எங்க உற்பத்தி ஆகும்? கபடம் எங்க இருந்து வரும்? நம்முடைய ஹிருதயத்திலிருந்து தான் கபடமே புறப்படும். கபட வார்த்தை பேசுகிறது, ஒன்றும் இருக்காது. ஆனா பேச்சு மட்டும் உலகத்தை வாங்கி கையில வச்சிருக்கிற மாதிரி பேசுவாங்க. கபட வார்த்தைகள். அதுக்கப்புறம் என்னது? ஹல்லேலூயா. அவர்களுடைய வாய் என்னது? கூர்மையாக்கப்பட்டா. ஹல்லேலூயா. அவர்களுடைய வாய் நாவு கூர்மையாக்கப்பட்டா. அன்பு அது கபடம் பேசுகிறது. அன்பை போல என்ன ஆகியிருக்கிறது? கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன செய்து? கபடம் பேசுகிறது. உண்மை கிடையாது. சொல்லுகிறதெல்லாம் போய் அதிலே கூட்டி பேசுகிறது. அதிலே என்ன செய்கிறாங்க? ஓ அப்படி இருந்துச்சுன்னு சொல்லுகிறது. நாம எல்லாம் என்னது? தாடையில கை வச்சுட்டு இப்படி பார்க்க வேண்டியது. உண்மையா பொய்யா, நம்பலாமா நம்ப முடியாதான்னு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, கபடமும் அதிலே கொடுமையும் சபிப்பும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இந்த நாளில் அதை விட்டு விலகுங்க. அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான் ரோமர் 4:7-8 வாசிக்கும் போது, எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் என்ன செய்யான்? அவர்கள் பாக்கியவான்கள். அதில் ரோமர் 4:7-8 வாசிக்கும் போது, எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் என்ன? எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள். எத்தனை பேருக்கு பாக்கியவான்களாய் மாறணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. எவர்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் என்ன? எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள். அதனால சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்படணும். தேவனுடைய வார்த்தை என்னது? ஹல்லேலூயா. அது ஒவ்வொரு ஜனங்களையும் ஜீவன் இருக்கிற வார்த்தை, ஒவ்வொரு ஜனங்களையும் தொடுகிறதா இருக்கிறது. அவருடைய அக்கிரமங்களை நீக்கும்படிக்காக தேவனுடைய சமூகத்தில் ஒன்று செய்யணும். முழங்கால் படிக்கிட்டு, தேவனே என்னுடைய அக்கிரமங்களை மன்னிங்க, தேவனுடைய நான் செய்த பாவங்களை என்னிடத்திலே மன்னிங்க என்று சொல்லி ஜெபிக்கும் போது தேவன் நம்மளுடைய அக்கிரமங்களை மன்னிக்க ஹல்லேலூயா விரும்புகிறார். நாம் அதுக்கு இடம் கொடுக்கணும். இவ்வளவு நாள் அக்கிரமங்களை கொண்டு நிறந்தது போதும். இனி இருக்கிற காலங்களிலே அக்கிரமத்தை விட்டு, அக்கிரமக்காரனை என்னை விட்டு விலகி போன்னு சொல்லாதபடிக்கு தேவனுடைய சமூகத்திலே மன்னிப்பு இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மன்னிப்பு இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும் போதுதான் தேவன் நம்முடைய மத்தியில் இறங்குவார். ஹல்லேலூயா. அதனால முதலாவது வார்த்தை என்னது? அக்கிரமம். அக்கிரமம். அக்கிரமத்தில் என்னென்ன பார்த்தோம்? ஒன்று என்னது? அக்கிரமமான நினைவுகள், துராலோசனை. 2 ஹல்லேலூயா என்னது? மாறுபாடுள்ள இதயம். 3 என்னது?
தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணினார்கள். நாலு வந்து என்னது, வாயை சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அதனால இந்த நாளிலே இந்த காரியங்களை விட்டு விலகு என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா அல்லேலூயா. அதான் அப்போ நீங்க சொல்லக்கூடாது, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை விட்டு கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை விட்டு கைவிடுவதில்லை. சொல்லுகிறார், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், விலகுவதில்லை, உன்னை விட்டு கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை விட்டு கைவிடுவதில்லை. தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல காக்கிற தேவனை. நம்முடைய வாழ்க்கையில அக்கிரமங்களும் அநியாயங்களும் விட்டு தேவனுடைய சமூகத்தில் மன்னிப்பு பெற்றுக் கொள்வோம். மன்னிப்பு பெற்றவர்களாக நாம் காணப்படுவோம். அடுத்தது 59 அதுல 2ஆம் வசனத்துல 2ஆம் செக்ஷனை வாசிக்கும் போது, உங்கள் பாவங்களே உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு நேராகி மறைக்கப்பட்டது. எதற்கு நேராகி? எதனால? நம்மளுடைய பாவங்கள். 1 அக்கிரமம், 2 பாவம். எதெல்லாம் பாவம் நம்ம பார்ப்போமா? நேரம் இருக்கா? ஒரு 10 நிமிஷம் கூட போகும். ஓகேவா எல்லாருக்கும்? 11:30 ஆகிட்டு. இனி தூங்கக்கூடாது. 10 நிமிஷத்துல முடிச்சிடுவேன். அதில் தேவனுடைய சமூகத்துல அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? நம்மளுடைய பாவங்கள். 1ஆவதாக மாம்சத்தின் கிரியைகள். எது இந்த மாம்சத்தின் கிரியைகள்? கலாத்தியர் எழுதின ஹல்லேலூயா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன தெரியுமா? மாம்சத்தின் கிரியைகள் வெளியங்கரமாக இருக்கிறது. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிவாகம், பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், இவைகள் எல்லாம் என்னது? மாம்சத்தின் கிரியைகள். இவைகள் என்னது? பாவத்தின் ஹல்லேலூயா பாவத்துக்குள்ளாக நம்மளை வழி நடத்துகிறதாயா சில காரியங்கள். அதில் முதலாவதாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? வெவிச்சாரம், வேசித்தனம், ஹல்லேலூயா அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூன்யம். ஹல்லேலூயா பில்லி சூன்யம் எல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டாம். ஊரெல்லாம் பில்லி சூன்யம் வச்சுட்டு தான் அலைகிறாங்க. எதுக்கு தெரியாமா? இன்னொருத்தர் நல்லா இருக்கிறது ஒருத்தருக்கு பிடிக்காது, அவனுக்கு விரோதமாய் பில்லி சூன்யம் வைக்கிறது. அது என்னது? பாவம். ஹல்லேலூயா அடுத்தபடியாக வாசிக்கும் போது அதிலே காணப்படுகிறது பகைகள். மற்றவர்களுக்கு விரோதமாய் பகையை நாம் என்ன செய்கிறோம்? பேசுகிறது பகைகள். ஹல்லேலூயா அடுத்தது நாம் வாசிக்கும் போது விரோதங்கள். மற்றவர்களை பார்த்தாலே நமக்கு எரிச்சல் ஆகுது. என்னது? விரோதம். அவங்க மூஞ்சில போய் நான் முடிக்கணுமே. விரோதம் எதுக்கு தெரியுமா? ஹல்லேலூயா என்ன கொடுக்க வேண்டியது இருக்கா? கொடுக்கல் வாங்கல எதுல நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். விரோதப்படல். ஒரே சபைக்கு கடந்து வருவாங்க, என்ன செய்யல? பேச்சு மூச்சு இல்லை. என்ன தெரியுமா? விரோதம். அப்படிப்பட்ட செயல்கள் தேவன் என்ன செய்யல? விரும்பலை என்பதே வசனம் சொல்லுகிறது. அடுத்தபடியாக நாம் வாசிக்கும் போது வைராக்கியங்கள், கோபங்கள். வைராக்கியம் யாருக்கு? நீ எவ்வளவு நாள் வைராக்கியத்தை வச்சுட்டு அலைய முடியும்? கோபங்கள் எவ்வளவு நாள் வச்சுட்டு அலைய முடியும்? தேவன் சொல்லுகிறார், மாம்சத்தின் கிரியைகளை விட்டு தேவனுடைய சமூகத்திலே மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும்படிக்காக தேவன் சொல்லுகிறார். அதனால மாம்சத்துக்கும் ஆவிக்குரிய காரியங்கள் வரும்போது மாம்சத்துக்கும் ஆவிக்கும் போராட்டம் வரும். நாம் அதை ஜெயிக்கிறவர்களாய் காணப்படும் போதுதான், மாம்சத்தின் கிரியைகளை ஜெயிக்கிறவர்களாய் காணப்படும் போது இந்த நாளிலே நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேருக்கு ஹல்லேலூயா புரிஞ்சதுன்னு தெரியல. மாம்சத்துக்கு கேட்டவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா அதனாலே ஹல்லேலூயா பிரியமான தேவ ஜனங்களே, மாம்சத்துக்குரியவர்களை நாம் விட்டு விடுவோம். நிறைய காரியங்கள் இருக்கு, அதெல்லாம் சொல்ல போனா ஒரு நாள் காணாது. மாம்சத்துக்குரிய சிந்தைகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் விட்டு தேவனுக்கு பின் சென்றா நாம் என்ன செய்யணும்? ஆயத்தமாகும்படிக்காக நாம் என்ன செய்யணும்? ஆயத்தம் பெற்று நாம் காத்திருக்கிறவர்களாய் காணணும். நாம் மனுஷனுக்கு பின்னாடி வேண்டாம் ஓடக்கூடாது, தேவனுக்கு பின்னாடி ஓடணும். மனுஷனுக்கு பின்னாடி ஓடுனா என்ன நடக்கும் தெரியுமா? அவர் பாதியில கைவிட்டுட்டு நீ போ, தூரம் போய் தள்ளி போன்னு சொல்லிட்டு
கைவிட்டு ஓடி போவார்கள். ஆனா கைவிடாதவனாய் தேவன் நம்மோடு கூட வழி நடத்தணும்னா, நம்மோடு கூட இருந்து வழி நடத்தணும்னா நமக்கு இருக்கிறார். வாழ்க்கையில காணப்படுகிறதாய பாவங்களை விட்டு விடணும். அல்லையா, நாம் இரக்கத்தை பெற்றுக் கொள்கிறவர்களாய் காணப்படணும். இந்த நாளிலே அதே மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:7-6 வசனங்களிலே வாசிக்கும் போது அதில் எழுதப்பட்டிருக்கு. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. என்னது? தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். நாம் எதுக்கு அதை வைத்துட்டு இனி ஓடணும்? போதும், இனியாச்சும் தேவனுடைய சமூகத்தில் இரக்கத்தை பெற்றுக் கொள்வோமா? ஹல்லேலூயா. சபையில வருகிறோம், அதில் என்ன இல்ல, ஊழியக்காரன் கண்டப்பா விரைச்சு ஓடுகிறது. எதுக்கு தெரியுமா? பார்த்தா ஒரு சோத்திரம் கொடுக்கணும். சோத்திரம் கொடுக்க முடியல, சோத்திரம் கொடுத்தாலே உங்களுக்கு ஆத்திரம் வந்துடுமா? அதனால ஓடுவாங்க. எதுக்கு தெரியுமா? பார்க்காமல போவாங்களா? ஹல்லேலூயா. நான் உங்களை பார்க்கலனாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. நீ யாரை ஹல்லேலூயா பார்த்து ஓடுகிறாயோ, ஒரு நாள் அவர்கள் தான் உங்களுக்கு உதவிக்கு தேவைப்படாதனால பார்த்துட்டு ஓடாதீங்க. ஓடுனா தேவன் என்ன செய்வார்கள்? உங்களை பார்த்து கொண்டே இருப்பார்கள். நம்மளுடைய கிரியைகள், பாவத்தின் கிரியைகள் என்ன ஆகுமா? விட்டு விலகணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விட்டு விலகணும். இனி வேண்டாம், பாவ வாழ்க்கை வேண்டாம், தேவனுக்கு பின்னாடி ஓடுவோம். என்னோட பிரசங்கம் கேட்டுட்டு நிறைய பேர் தூங்குறாங்க. ஹல்லேலூயா. இந்த நாளில் அவர்கள் ஹல்லேலூயா தேவன் ஆசீர்வதிக்கிட்ட தூக்கத்தை விட்டு வெளியில வாங்க கொஞ்சம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிற என்ன தெரியுமா? பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். பாவத்துக்கு பின்னாடி போனா என்ன கிடைக்கும்? மரணம் தான் கிடைக்கும். இதுதானே அதனால வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பாவத்துக்கு மாம்சத்தின் கிரியைகள். இரண்டாவது மேட்டிமை. மேட்டிமை உள்ளவன் தேவன் என்ன செய்கிறானா? எதிர்த்து நிற்கிறான். மேட்டிமை வேண்டாம். மேட்டிமை எவ்வளவு நாள் நீ மேட்டிமை வச்சுட்டு அடைய முடியும்? எவ்வளவு நாள் ஓட முடியும்? மேட்டிமை. ஒரு காய்ச்சல் வந்தா மேட்டிமை காணுமா? 2 நாள் படுத்து பார்க்கணும். அப்பதான் தெரியும் உனக்குள்ள மேட்டிமை எங்க இருக்குன்னு. மேட்டிமை வேண்டாம், விட்டு விடுங்கள். அதுக்கு ஆதாரமாய் நீதிமொழிகள் 21:4 வாசிக்கும் போது, மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமுள்ள துர்மார்கரும் வெளிச்சம் என்னது? பாவம். பாவம். அதனால என்ன வேண்டாம்? அது ஒரு பாவம். மேட்டிமை இருதயம் என்னது? பாவம். மேட்டிமையான பார்வை. ஒரு பார்வை பார்ப்பாங்க தெரியுமா? அந்த பார்வை பார்த்த ஜனங்கள் அவர்களுக்கு முன்னாடி நிற்க முடியாது. என்ன தெரியுமா? அந்த இடத்தை ஓடிடணும். அப்படி தகிப்பிக்கிற அக்னி மாதிரி ஒரு பார்வை பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. அவர்களுடைய பார்வையில எல்லாம் அவங்களுக்குள்ள இருக்கு. நாம் எல்லாம் ஒன்றும் இல்லாதவர்களாக நிற்கிறோம் என்ற ஒரு முறையில ஒரு பார்வை பார்ப்பாங்க பாருங்க. அந்த இடத்துல நம்மளால நிற்க முடியாது. அதனால என்ன வேண்டாம்? மேட்டிமையான பார்வை வேண்டாம். அதில் 2 தீமோத்தி 3:1-4 வாசிக்கும் போது, மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவீர்களாக. அருவையாக துரோகிகளும் துணிகரம் உள்ளவர்களுமாய். 4ஆம் வசனம். இராமல், சுகப்பிரோகராய் இராமல், போதும். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 4ஆம் வசனத்திலே துணிகரம். துணிகரம் என்னது? துணிகரம் என்றது நமக்கு ஒரு என்ன? துணிகரம் வருகிறதே ஒரு மனிதனோட உள்ள பகை, கோபம், அதில் எரிச்சல், இதெல்லாம் வரும்போது துணிகரமான வார்த்தைகள் நம்மளுடைய வாயிலிருந்து என்ன செய்யும்? புறப்படும். என்ன வரும்? எரிச்சல், கோபம், பின்ன பொறாமை வரும்போது துணிகரமான வார்த்தைகள். யாருன்னு பார்க்க மாட்டாங்க, துணிகரமான வார்த்தைகள் புறப்படும். அதனால அது என்ன செய்து மற்றவர்களை, தேவனுக்கு அது பிரியமில்லாத காரியம். இந்த நாளிலே ஹல்லேலூயா அதை விட்டு விடும்படிக்காக தேவன் சொல்லுகிறார். பேசக்கூடாதுன்னு தெரியும், ஆனாலும் பேசுவார்கள். செய்யக்கூடாதுன்னு தெரியும், ஆனாலும் செய்வார்கள். எதுக்கு தெரியுமா? அவர்களுடைய துணிகரத்தினாலே அவர்கள் பேசுகிறார்கள். அவர்களுடைய துணிகரத்தினாலே அவர்கள் செய்கிறார்கள். அவர்களுடைய துணிகரத்தினாலே அவர்களை மற்றவர்களை வேதனைப்படுத்துகிறார்கள். அவர்களுடைய துணிகரத்தினாலே
மற்றுள்ளவர்களை பகைக்கிறார்கள், மற்றுள்ளவர்களை என்ன செய்கிறார்கள், அதிலே விரோதிக்கிறாங்க, மற்றுள்ளவர்களை பகைத்து விட்டு அவர்கள் நல்லவரை போல நடிக்கிறார்கள். அது அவருக்கு என்னது? துணிகரம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலே தேவன் சொல்லுகிறார், துணிகரம் வேண்டாம், விட்டு விடுங்கள். துணிகரம் வைத்துட்டு அதில் ஒரு சூடு கூட நீ வைக்க முடியாது. துணிகரம் வந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். மற்றவர்களுக்கு வேதனைப்படுத்துகிறது, கோபம், வைராக்கியம், சுயத்திலே பேசுகிறது. நான் மட்டும்தான் வாழணும், மற்றவர்கள் எல்லாம் நாசமாய் போகணும்னு சொல்லுகிறவங்க என்னது? துணிகரமான பேச்சுகள் நமக்கு வேண்டாம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாம் விட்டு விடுவோம். அதை தேவன் விரும்புகிறான். அதனால என்ன வேண்டாம்? அரியர்கள், மாம்சத்தின் கிரியைகள், மேற்றிமை, துணிகரம் தேவன் என்ன செய்கிறார்? வெறுக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதிலே ஆண்டவர் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று. ரோமர் 4:8 வாசிக்கும் போது, அதாவது தாவீது சொல்லுகிறது, துன்மார்க்க எவனுடைய பாவங்கள் கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எவனுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அடுத்தது 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, எவனுடைய பாவங்கள் கர்த்தர் எண்ணாதிருப்பாரோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை மன்னிக்கிறவர்களாய் காணப்படணும். தேவன் நம்முடைய பாவங்களை எண்ணாதவர்களாய் காணப்படணும். அப்படிப்பட்ட ஹல்லேலூயா, இந்த நாளில் அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தானா தேவனுடைய சமூகத்தில் நாம் என்ன செய்யணும்? அறிக்கை செய்து நம்முடைய பாவங்களை தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்து மன்னிப்பை, தயவையும் கிருபையும் பெற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் காணப்படணும். அதான் தாவீது 19ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது 13-14 வாசிக்கும் போது, துன்மார்க்கமான பாவங்களை உமது அடியானே, பாவங்களில் இருந்து என்ன செய்யணுமா? உமது அடியானே என்ன செய்யணுமா? விலக்கி பாரும். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 13-14 உமது அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிலும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு என்ன இருப்பேன்? நீங்களாயிருப்பேன். இதை பார்த்துட்டு தேவன் சொல்லுகிறார். அது 59 சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கும் நம்முடைய தேவனுக்கும் பிரிவினை கொண்டு வருகிறது. அதிலே அவர்கள் நம்மளுடைய தேவனுக்கு நமக்கு தேவன் அவர்களுடைய முகத்தை எதிரான மறைக்கிறார்களா? நம்முடைய பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் பெருகிறதுனால தேவனுக்கு நமக்கு என்ன வருகிறது? பிரிவினை வருகிறது. அதனால ஹல்லேலூயா, அதனால தேவன் 51:1 சொல்லும் போது, 59:1 சொல்லும் போது, ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு என் செவி மந்தமாகவும் இல்லை. அப்போ தேவன் சொல்லுகிறார், தேவன் ரட்சிக்க கூடாதபடிக்கு தேவனுடைய செவி என்ன ஆகலையா? அதில் கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு தேவனுடைய செவி மந்தமாகவும் இல்லை. தேவன் என்ன செய்கிறார்? அதில் தேவன் சொல்லுகிறார், இந்த நாளிலே அதில் முழங்கால் படியிட்டு நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் தேவனுடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது நம்மளுடைய பாவங்களை மன்னித்து விட்டு, அதான் தேவன் சொல்லுகிறார், ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு என் செவி மந்தமாகவும் இல்லை. அதனால இந்த நாளிலே மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். மனம் திரும்பணும். அதே வசனத்தை கேட்டு கேட்டு அப்படியே உட்கார்ந்து சிந்திச்சு போகக்கூடாது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்படலாம். மனம் திரும்பணும். அது இனி காலம் செல்லாது. அல்லேலூயா, அதான் சொல்லுகிறது. அல்லேலூயா, யோபு 1:9 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அல்லேலூயா பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி தருகிற தேவன் நம்முடைய எல்லா பாவங்களையும் நீக்கி தருவார். எப்பொழுது தெரியுமா? தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒரு பிள்ளையை போல அழும்போது தேவனுடைய சமூகத்தில் நாம் அழணும். தேவனாய கர்த்தாவே, என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னுடைய அக்கிரமங்களை மன்னியும், என்னுடைய மீறுதல்களை மன்னியும். நான் செய்த பாவங்கள், நான் செய்த அக்கிரமங்கள், அநியாயங்கள், மீறுதல்கள், ஆண்டவரே உம்முடைய பார்வைக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னுடைய சரீரத்திலேயோ என்னுடைய வாழ்க்கையிலோ இருந்ததுன்னா இந்த நாளிலே தேவனே நீர் என்னிடத்திலே மன்னித்து, அல்லேலூயா தேவனே, அதான் ஹல்லேலூயா வசனம் சொல்லுகிறது. தாவீது சொல்லுகிறார், ஹல்லேலூயா, ரோமர் 4:7
என்று வாசிக்கும் போது இவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அல்லையா ஹாலியா அக்கிரமங்கள் அல்லது எண்ணாதிருக்கிறார்களோ அவர் பாக்கியவான்கள். எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். அக்கிரமங்கள் மன்னிக்கப்படணும், பாவங்கள் மூடப்படணும், எண்ணாதிருக்கணும். அப்பொழுது நாம் பாக்கியவான்களாய் இந்த உலகத்திலே வாழ முடியும். தேவனுடைய பிள்ளைகளே ஹல்லேலூயா, தயவு செய்து தேவனுடைய சமூகத்திலே உட்கார்ந்து அழுது இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இனி உள்ள காலம் அதிலே தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நாம் வாழாமல் தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். இந்த வார்த்தைகளால் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். எல்லாரும் முழங்கால் படிடுவோம், வார்த்தைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். தேவாதி தேவனே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உங்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அதில் எண்ணாதிருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல அவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ இவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான் என்று சொல்லி எல்லாரும் அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க. தேவனே என்னுடைய பாவங்களை மன்னிங்கப்பா. ஒரு நிமிஷம் கதறுங்க. தேவனுடைய சமூகத்திலே கதறி ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்படலாம். வார்த்தையை கேட்டுட்டு இந்திச்சு போகிறவர்களாயிலாம். வார்த்தையை கேட்டுட்டு அதுக்கு ஹல்லேலூயா நம்மளை ஹல்லேலூயா ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா நாம் ஜெபிக்கிறவர்களாய் ஹல்லேலூயா இயேசுவே என் பாவங்களை மன்னிங்கப்பா, என் அக்கிரமங்களை மன்னிங்க. ஹல்லேலூயா உம்முடைய சமூகத்தை நான் அசட்டை பண்ணினேனே, உம்முடைய வார்த்தையை நான் அசட்டை பண்ணினேனே, ஆலோசனை இல்லாத இடத்திலே நான் போனேனே. ஹல்லேலூயா இந்த நாளிலே நீர் என்னிடத்திலே மன்னிங்கப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கலாமா. ஒவ்வொரு நிமிஷம் தேவன் கொடுத்திருக்கிற சாகியத்தை பயன்படுத்தாம காரணம் ஹல்லேலூயா கண்டுபிடித்து ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா தேவனுடைய சமூகத்திலே நாம் ஹல்லேலூயா மீறுதல்களை மீறிக்கொண்டு போய்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே தேவன் சொல்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த நாளிலே தேவன் உங்களை ஹல்லேலூயா புறக்கணிப்பார் என்பதே அங்கே வசனம் சொல்லுகிறது. அதனாலே ஹல்லேலூயா உன்னுடைய பாவங்களையும் உன்னுடைய மீறுதல்களையும் உன்னுடைய அக்கிரமங்களையும் தேவனுடைய சமூகத்திலே அறிக்கையிடும்போது அந்த வசனம் சொல்லுகிறது அதிலே ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கை முருகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு என் செவி மந்தமாகவும் இல்லை. பிரிய பிள்ளைகளே அதிலே அழுது புலம்புங்க, தேவனுடைய சமூகத்திலே இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனே என்னுடைய பாவங்களை அக்கிரமங்களை மன்னிங்கப்பா. நீர் இரக்கத்தை தாங்கப்பா, தயவை கட்டளையிடுங்கப்பா. நான் உங்களுடைய பிள்ளையாய் மாறணும், உமக்காக நான் வாழணும், உமக்காக நான் ஓடணும் அப்பா. நீர் எனக்கு இரக்கம் செய்வீராக, இரக்கம் செய்வீராக என்று தேவனுடைய சமூகத்தை கதறியாடும் போது தேவன் இரக்கம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அன்பாய் நேசிக்கிற பரலோகத்தை தகப்பனே ஹல்லேலூயா இந்த மத்தியான வேளைக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் தேவனே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. ஹல்லேலூயா இந்த நாளிலே உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் ஹல்லேலூயா கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய், வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், வசனத்தை அசட்டை பண்ணாதவர்களாய், ஓய்வு நாளை அசட்டை பண்ணாதவர்களாய் இந்த நாளிலே எங்களை நீர் மாற்றுங்கப்பா. ஆலோசனை இல்லாத இடத்திலே நான் நடந்து போயிட்டோம் அப்பா, என்னிடத்திலே மன்னிங்கப்பா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துணிகரமான பாவங்கள் நான் செய்தேன், கோபங்கள் குரோதங்கள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது ராஜா. நீர் என்னிடத்திலே மன்னிங்கப்பா, ஒரு நிமிஷம் மன்னிங்க ராஜா. ஆண்டவரே இந்த நாளிலே ஹல்லேலூயா இரக்கத்தை தாங்கப்பா. உம்முடைய சமூகத்திலே இரக்கத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் ராஜா. ஹல்லேலூயா இந்த நாளிலே தேவனே நான் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லி தாங்கப்பா எனக்கு. ஹல்லேலூயா உம்முடைய சமூகம் அல்லாமல் வேறொரு சமூகமும் இல்லையே. நீர்தானப்பா என் தஞ்சா, நீர்தானப்பா என் அபயா, நீர்தானப்பா எனக்கு எல்லாமா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா நீரே எனக்கு எல்லாமாய் இருந்து இந்த நாளிலே நீர் வழி நடத்துகிற தேவனாய். ஹல்லேலூயா நீர் எங்களை வழி நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா வழி நடத்துங்க ராஜா. ஹல்லேலூயா வசனத்தை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீரே அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுவோம். அதில் விதைச்ச விதைக்கு நீர் ஹல்லேலூயா அறுவடை தந்தரும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா நீர் அறுக்க போகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா வரும் நாட்களிலே ஹல்லேலூயா நாங்கள் இந்த நாளிலே தீர்மானித்த காரியங்களுக்கு ஒரு முடிவானை தந்தரும்படிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இனி காலம் செல்லாது, காலத்துக்கு ஏற்ற பலனை நாங்கள் ஹல்லேலூயா பலனை கொடுக்கும்படிக்காக, உங்களுடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்காக, உங்களுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற வாழ்க்கையை நாங்கள் வாழும்படிக்காக ஹல்லேலூயா நீர் இரக்கம் செய்வீராக ராஜா, இரக்கம் செய்வீராக. ஹல்லேலூயா உம்முடைய கற்போர் பாதத்திலே முத்தம் செய்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ள வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே.